அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சவுதி அரேபியாவில் தங்கி வேலை பார்த்துட்ருக்கோம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரு ஐடியா. ஸோ நாங்களாம் ஒரு பேச்சுலர் மாதிரி ஒன்றா இருந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போய்ட்டு வேலைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் எப்படியெல்லாம் சமைக்கிறோம், என்னென்னலாம் பிளான் பண்ணுறோம், என்னென்ன காமெடியெல்லாம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு காட்டலாம், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இன்னையிலேருந்து ஒரு சாமியை கும்பிட்டு ஆரம்பிக்கிறான். நம்ம தமிழ் மக்கள், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நாங்கள் எப்படியெல்லாம் சமைக்கிறோம், எதை போடக்கூடாதுன்னு சமையலில் இருக்கோ அதெல்லாம் போடுவோம், போட்டு சமைப்போம். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து ஒரு காமெடி கலந்து முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் பண்ணி அப்படியே உங்களுக்கு போடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி சாமியை கும்பிட்டு, தம்பி பேர் இம்ரான், சையது இம்ரான், என்னோடய பேர் யோகநாதன். நாங்கள் நான் சாமியை கும்பிட்டு அவர் நமாஸ் பண்ணிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்து போட போகிறோம். நம்ம கூட இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்கார், அவரோட தான் பயங்கர காமெடியாக இருக்கும். பாலாஜி பேர். சிக்கன் வாங்க போயிருக்காரு. வந்தோடனே நான் அப்படியே வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறேன். எல்லாரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஆதரவு கொடுங்க. நன்றி. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நாங்கள் ரசம் சமைக்க போகிறோம். ரசம் வச்சாச்சு. ஆமாண்ணா, இன்றைக்கி ரசம்ண்ணா நம்ம மெஸ்ஸில். என்னென்ன போடுறோம் இன்றைக்கி? ரசத்தில் பூண்டு, அப்புறம் மிளகா, பெப்பரு, அப்புறம் இது ஜீரகம் இதெல்லாம் போட்டு நசுக்கி ரசம் மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் புளி, தக்காளி இதெல்லாம் போட்டு ஏதோ நமக்கு ரசம். நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியத்தில் புளி ரசம் வைக்கிறாரு. புளி ரசம் வச்சு நமக்கு தெரிஞ்சதுங்க, அவ்வளோதான், வேற இல்லை. புளி ரசம் வச்சுருக்கோம், வைக்க போகிறாப்புல. ஃபஸ்ட்டு இப்போ ரசம் தான் வைக்கணும்னு சொல்லி வைக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியும் ரசம் தான் வைட்டா தம்பி அப்படின்னு சொல்லி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காரு. தம்பி வாங்க போயிருக்காரு. வாங்கிட்டு வந்தோன்னா பெப்பர் சிக்கன் போட்டு நல்ல தூக்கலாம் ரசம். ஆமாம், பெப்பர் சிக்கன் வாடா படு ஜோராக இருக்கும். வாங்க, நீங்கள் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன சொல்கிறேன், ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், யாராவது சேனல் அரேஞ்ச் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுவோம். ஆதரவு எங்களுக்கு தேவை. பேச்சுலர் சமையல்னா எப்படி இருக்கா, என்னென்ன அலும்பு பண்ணுறோம் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. திடீர்னு ஒன்றும் கிடைக்கலாட்டி ரொட்டியை விட்டு தொட்டுக்கிட்டு எப்படி திங்கிறான், எல்லாம் ஃபன் வீடியோ இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் சிக்கன் வந்தோன்னே நான் உங்களுக்கு வீடியோ அப்படியே அப்டேட் பண்ணுறேன். இப்போ ரசத்துக்கு இடிச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. இடிச்சோன்னே ரசத்தை வைக்கிறதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அப்படியே வரிசையாக அந்த வீடியோவை பார்ப்போம். ஓகேங்களா? நன்றி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. என்ன தம்பி, இடிச்சிட்டியா இல்லையா? என்ன பண்ணுறது, இதே காட்டு. இடிச்சு கைதான் வலிக்குது, வேற வழியில் என்ன பண்ணுறது. இது என்னப்பா மிக்சரு? என்ன தம்பி, என்னது क्या यूट्यूब चैनल ये नार्थ इंडियन फ्रेंड्स. இதேப்பா மிச்சர் வச்சிருக்க? சும்மா சைடு திங்கிறதுக்கு தான், வேற வேணும். வேலை பார்க்கும்போது போர் அடிச்சுன்னா மிச்சர் வழி இல்லை, என்னது பண்ணுறது. கை வச்சுட்டா கை விட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே லைட்டாக மிச்சர் தின்ட்டு அப்படியே போகிறேன்னா வேற வழி இல்லை. சரி, இதான் எங்கள் ஹாலு, நாங்கள் இருக்க ஹாலு. தம்பி என்னமோ எடுத்துகிட்டு இருக்காரு எங்கள் ஸ்டோர்லேருந்து. இது எங்கள் ஃப்ரிட்ஜு, டிவி இருக்குது. ஒன்றும் இல்லை, எண்ணெயும் உப்பு எடுத்துகிட்டு போகிறேன். இதான் நம்ம ஸ்டோர். மஞ்சள் தூள் அங்கே கிடக்குது. இதான் நம்ம ஸ்டோர், பார்த்துக்கங்க. கன்றாவே இருக்கும். ஆமாம், பேச்சுலர் சமையல்னா அப்படி தான். வாட்டர் கேனில் தண்ணி வச்சு 4 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அங்கேயே கிடக்கு. வாங்க, நம்ம கிச்சனுக்கு போயிட்டு இருக்கோம். தம்பி பாப்பா, நீ எடுத்துகிட்டு போங்க. இல்லை, ஜாமான் எடுத்துகிட்டு போகணும். நான் மட்டும் வெளியே போயிட்டா என்ன பண்ணுறது, நீங்கள் எடுத்துகிட்டு போகிறேன். ஜாமான் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச தம்பி எடுத்துட்டாரு. போங்க. 10 கிலோமீட்டர் போகணுமா சமையல் கட்டுக்கு? ஏன்னா எடுத்து வச்சோன்னா வந்துருச்சு சமையல் கட்டு. கிச்சனுக்குள்ளே என்ட்ரி. ஒரு பேச்சுலர் ரூமுக்கு கிச்சனு, பேச்சுலர் சமையல். ஆமாம், இங்கே பாருங்க,
கிச்சன் எப்படி இருக்கும் பார்க்காதீங்க, ஒரே கட்டுனாவே ஒரு லேடிஸ் இருந்து சமைச்சா அந்த அடுப்பு எப்படி இருக்கும், இல்லை நாங்கள் உட்காந்து சமைச்சா எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படிதாங்க பண்ணுறது. என்ன பண்ணுறது இது இந்த அடுப்பு வாங்கிட்டு வந்ததுலேருந்து இந்த கழுவணும். அதான் நாங்கள் கழுவுவோம், காட்டக்கூடாது, இதெல்லாம் காட்டாதீங்க. இங்கே இருக்க சமய கட்டுக்குள்ளே நாங்கள் வந்து இடத்த வச்சுருக்கோம், வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம், போட்டிருக்கோம். அண்ணா அதை ஓப்பன் பண்ணாதீங்க, நம்ம மானம் கப்பலே வந்துட்டு தண்ணி அடுத்து இல்லை. அதனால வந்துட்டு இது நம்ம வந்து பாத்திரத்தில் பாத்திரங்களோடது. இது வந்து சிங்கு கழுவி போடுறது. இங்கே வந்து நாங்கள் மளிகை ஜாமான் அதெல்லாம் வச்சுருக்கோம். காட்டுங்க அப்படியே காட்டுறது. என்னன்னா டூரிஸ்ட் பண்ணோம் நம்ம. ஆமாம் நம்ம கிச்சன். ஆமாம் அது ஒன்று போடுவாங்க தம்பி, கிச்சன் டூரு. கிச்சன் டூர் காட்டுறோம். இங்கே வந்து மஞ்சத்தூள், மிளகா, இது பெப்பர் பவுடரு, மல்லித்தூள், மிளகாத்தூள் இருக்கும். அப்படியே உள்ள நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே சாம்பார் மசாலா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மட்டன் மசாலா, அங்கிட்டு எங்கே சிக்கன் மசாலா எங்கே போச்சுன்னு தெரியல, அது எங்கே கிடக்கும். இது வந்துட்டு மீன் மசாலா பார்த்துக்கோங்க, அறுசுவை உணவு. எல்லாரும் வாங்க மீன் மசாலா. சரி ரசத்தை வைக்க ஸ்டார்ட் இங்கே தான், அவ்வளோதானா? ஆனால் பார்த்தீங்கன்னா ஏடா 4 டப்பாவில் கிச்சன் முடிஞ்சு போச்சா? சரி வாங்க. அவ்வளோதான். ஏதோ மீன் குழம்புங்கிற பேரில் நமக்கு என்ன பண்ணுறது, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. இப்போ வந்து சட்டி நீ எப்போதும் ரெகுலராக என்ன பண்ணுவியோ அதை பண்ண, அதுவே காமெடியாக தான் இருக்கு. பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ காலம் எதுவும் பண்ண வேண்டாம். பெரிய பாத்திரமா இருக்கு, இது வேண்டாம். நம்ம சைஸுக்கு போதும் அது. இது வச்சாச்சு சரியா? அடுப்பு தெரியுதா? தெரிஞ்சோன்னா எல்லாம் கொஞ்சம் இது வந்து தண்ணி இருக்குது இல்லை, அது வந்து கொஞ்சம் வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் இதாகிடும். அப்போ அந்த சமயம் நம்ம என்ன பண்ணணும்னா, அதெல்லாம் எல்லாருக்கும் சமைக்கிறது தெரியும்டா. சமைக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், சமைக்கிறதெல்லாம் நீ சொல்லி கொடுக்க வேண்டாம். சமையல்காரன்னா இப்போ என்ன ஒரு மரியாதை எனக்கு சொல்லணும்னு. அதெல்லாம் சமைக்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம எப்படி என்ன பண்ணாலும் சமைக்கிறோம், அதைத்தான் காட்டுறோம். என்னது கடுகு தேடணும், பெரிய வேலையா இருக்கு நமக்கு. எங்கிட்ட எங்கேயாவது பயப்படுப்பு ஒழிஞ்சிது, அதை கண்டுபிடிக்கிறதே ஒரு சீனியை வைக்கணும். அந்த பாரு கிடைச்சிருப்பாங்க சிக்கன் மசாலா, எதை தேட போனால் எது கிடைக்கிது பாருங்க. நம்ம குழம்புக்கு தான் இருக்கு. புளி நம்மளோட புளி வேணும்ல, கடுகு இல்லை. சரி இந்த அந்த டப்பா இருக்கு, அந்த டப்பா இருக்கு, அங்கே ஒரு டப்பா இருக்கு அதுக்கு பின்னாடி. அது இல்லையா? இல்லை கடுகு இல்லை. சரி விடுங்க, கடுகு இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஐயோ கடுகு டப்பா முடிஞ்சு போச்சு தம்பி. இங்கே வர இதுக்குள்ள தான். ஆமாண்ணே, வாங்க மறந்துட்டானே. அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். சரி சீரகத்தை போட, கடுகு போடக்கூடாது ரசத்துக்கு, சீரகத்தை போடும். கடுகு போடணும், நீங்கள் உங்களுக்கு தெரியல. என்னடா சீரகம் தானே போட்டு ரசம் செய்வாங்க. சரி ஏதோ ஒன்று இப்போ போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்னன்னா வரமிளகா. சரி இல்லை நம்ம என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ணுவோம், காயெல்லாம் கட்டிங் பண்ணுறோமா? வரமிளகா முழுசாக போடுறேன், உடச்சி போடலையா? இதுதான் பண்ணணும். சாம்பார் கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கணும். சமைக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீ இன்னும் சமைக்கிறன்னு மட்டும் பண்ணு. அடுப்பை குறைக்கிறலாம். ஐயோ ஐயோ போடணும். எடுத்தோம் மஞ்சத்தூள். ஆமாம் மஞ்சத்தூள் போட்டாச்சா? போட்டோன்னா நம்ம இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அதில் சேர்க்கணும். அதை பெருக்கணும், அதை பற்றி நம்ம கவனிக்கக்கூடாது. சமைக்க சொல்லி கொடுக்காதடா, நம்மளோட எல்லாருமே நல்லா சமைப்பாங்கடா. சாம்பார் நம்ம கொலாபரேஷன் இப்போ வந்து என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் விட்டுணும். இந்த கேனை எங்கே போயிட்டு தெரியல, விடுங்க அவருங்க அதுலேயே நிற்கிறாருப்பா. தண்ணியை கொடுத்துட்டு ஊற்றி ரூமுக்குள்ளே லேட்ரு. விழுந்துடாத. ஓகேவா? உப்பு போடல, தக்காளி வேணும். தக்காளி 2 தக்காளி போய் எடுத்துகிட்டு வரணும். ஆமாம் போயிட்டு தக்காளி போகிற எரிச்சு தம்பி. என்ன ஒரே புகை மூட்டமாக இருக்கு.
பெரிய பி சுஷிலா லதா மங்கேஷ்கர் ஆசா போசா பாடுறாங்க. லைட்டாக புளிஞ்சு விட்டு தக்காளியை தக்காளி கழுவுறதுலாம் இல்லையாப்பா? ஐயோ பேச்சுலர் இருக்கு அவங்களுக்கு தெரியல. சரி கழுவுறேன் உங்களுக்கு தாண்டி. ஆமாம், கேட்டதுக்கப்புறம் கழுவுறது அதான். ஏன்னா நாங்கள் கழுவி தான் வச்சுருப்போம் அது ஃப்ரிட்ஜில். வீட்டில் அப்படி புளிஞ்சு விட்டு பாதி ஜூஸ் வெளியில தான் பறந்து போகுது, சட்டிக்குள்ள விழுகுதா? அது அப்படி தானே. தக்காளியை நல்லா புளிஞ்சு விட்டு நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது விட்டு இந்த கையை கழுவிட்டு. ஏன்னா கை கழுவுறதெல்லாம் சொல்கிற வீடியோவில் நான் அப்படிதான் சொல்லுவேன். இந்த பாத்திரத்தை எடுத்து எடுத்தோம்னா என்ன ரேட்டு தம்பி? என்ன ரேட்டு காட்டு. இது வந்து 5 ரூபாண்ணே. 5 ரூபா. 5 ரூபாயா 2 ரூபா பைசா? 5 ரூபா. 5 ரூபா சாரி 2 ரூபா 50 பைசா. 2 ரூபா 50 பைசாங்க. 2 ரூபா 50 பைசானா நம்ம ஊர் காசு எவ்வளோ தம்பி? நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு ஒரு ரூபாய்க்கு 22 ரூபா. 22 ரூபா கணக்கு. அப்போ 2 ரூபாய்னா 44 ரூபா. அது ஒரு 11 ரூபா. 45 55 ரூபா. இந்த புளி இந்த புளி 55 ரூபாங்க. நம்ம ஊரில் புளியை எவ்வளோ கம்மிக்கு வாங்கி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறாங்க பாருங்க. 55. நம்ம ஊரில் 1 கிலோ 100 ரூபா 120 ரூபா 150 ரூபாய்க்கு வாங்கி இங்கே 100 கிராம் புளியை 100 கிராம் 150 கிராம் புளியை வந்து 55 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ பார்த்துங்க 500 ரூபாய்க்கு மேலே கிலோ விற்கிது. முக்கியமான ஆள் வந்துட்டார். தம்பி நீ புளியை ஊற போடுங்க, நான் முக்கியமான ஆளை காட்டிட்டு வந்துடுறேன். பாலாஜி வாங்கிட்டு வந்துட்டியா? மூஞ்சியை காட்டு. மூஞ்சியை முதல்ல காட்டு. இங்கே காட்டு. வணக்கம் சொல்லு. வணக்கம். நல்லா பார்த்து சொல்கிறா. வணக்கம்ப்பா. சிக்கனோட வணக்கம் சொல்கிறாரு. எதரா இதை வாங்கிட்டு வந்துட்டான்? இல்லடா பாலாஜி, என்னடா இல்லையே. இது எவ்வளவு? இது 14 ரூபா. என்ன வாங்கிட்டு நான் எதை சொன்னேன் உன்கிட்ட? நீ கேட்ட ஃப்ரெஷ் சிக்கன் தான் கேட்டாங்க. ஃப்ரெஷ் சிக்கன் அந்த கவர்ல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பெஷலா 14.50 தான். அதுதானே நல்லா இருக்கும். சரி இது அது இல்லங்க. சரி வாங்கிட்டு வந்துட்டான் விட. எந்த எத்தனை வாங்கிட்டு வந்தா? 2 தான் வேணும். சரி ஏன்டா என்ன உசுர வாங்குறதுலயே அப்படி சொல்லிட்டீங்க. ஏன்டா அப்படி போட்ட? அவங்க எதுக்கு அம்முங்க? எதுக்கு என்ன கரெக்டா கணக்கு போட்டு கரெக்டா வாங்குனேன். நீங்க 15 ரூபாய்க்குள்ள வாங்க சொன்னீங்க. 15 ரூபாய்க்குள்ள 14 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. வர நேசமணி கதை என்னது? 15 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்குள்ள வாங்க சொன்னீங்க. ஆமாம் 14.50. 15 ரூபாய்க்கு இல்லைன்னா 14.50. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான் வரும். இப்போ என்னாச்சு? ரசம் இல்ல புளிய கரைச்சி ஊத்து. ஏன்னா ஒரு சிக்கன் 2 சிக்கன் இருக்கா? என்ன டேஸ் புளிய கரைச்சி ஊற்றிடுவியா? கரைச்சிட்டேன், பாதி ஊற்றிட்டேன் நான். இது கொஞ்சம் ஒன்று இருந்துச்சா கரைச்சி. இப்போ எப்படி கொதிச்சோன்னு எடுக்கணுமா கொதிச்ச விட்டு எடுக்கணுமா? நமக்கு எப்படி பார்த்தாலும் என்ன சாப்பிட வேண்டியதான் பிரச்சனை. உப்பு போட்டியா? வந்துட்டு நான் கொதிச்ச பொருள் போடுவியா? தண்ணி வந்து ஊற்றுறாங்க. போதுண்டா, ரசம் அதிகமாக வைக்காது. நாளைக்கு வேணுண்ணே. நாளைக்கு எதாவது சமைச்சிக்கலாம்டா. ஒரு சிக்கன் தான்டா சமைக்க போகிறப்ப பெப்பரு. இன்னொன்று நாளைக்கு சமைச்சிக்கலாம்டா குழம்பு. நம்ம வெங்காயம் நம்ம ஸ்டைலில் பார்த்து அப்படியே அதிர்ந்து போகணும் ஆடி. சரி ஆஃப் பண்ணுறேன். நம்ம அப்புறம் கண்ணி பண்ணுவோம் ரசம் கொதிச்சோன்னே. என்ன மக்களே பார்த்துப்பீங்களா நாங்கள் சமைக்கிறத? ரசம் கொதிக்க போகுது அதுக்குள்ளேயுமா? சரி ரசம் கொதிக்கட்டும். அப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சிக்கன் வந்துருச்சு. இன்னொன்று இருக்குது சிக்கன் வந்துருச்சு. இதை தண்ணிக்குள்ள லைட்டாக போட்டு கழுவிட்டு வெட்டிட்டு சமைக்கிறது அப்படின்னு காட்டும். இது எங்களோட வங்கிகாரன். ஐயோ கொஞ்சம் முளை வச்சு கம்மிங்க. நான் சொன்னா ஏன்டா வந்து பேசுறேன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னா பூ சட்டை மாற என்ன பண்ணுறது தெரியல. படத்துக்கு ரிவ்யூ சொல்றேன்னா இல்லையோ ரிவ்யூ சொல்றதே எனக்கு ரொம்ப போச்சுங்க. முடியல என்னால. சரி பண்ணுங்க அப்படியே பாத்ரூம் விட்டு அப்போ இந்த மாதிரி தான் காமெடி பண்ணுறேன். இந்த மாதிரி வந்துட்டு சொம்புனக்கி காமெடி தான் பண்ணுவாங்க. என்னடா அது மாதிரி பேட் வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணாதீங்க. என்னது? எங்க ரசம் கொதிச்சிருச்சு. எங்க கொதிக்க கூடாதுடா ரசம்.
கொதிச்சா நல்லா இருக்காது. குதிச்சிருச்சு. நுர தட்டிருச்சு. நுர மாமா அப்பா வந்துருச்சு. கடவுளே. பாலாஜி துணி எடுத்துருவாங்க. துணியா? ஆமாடா. அதான் இருக்க நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி காமெடியாக பண்ணிடுறேன். மிதிச்சு என்ன பண்ணி தொலையாது. ஒரு வேலை இருக்கு. ரசத்தை வந்துட்டு நாங்கள் அது நாம எடுத்துப்போம். ரசவாயன் பார்த்து ஏய் தள்ளிக்க, சூடாக இருக்கு. ஏற்கனவே ஊத்துற மாதிரி தான் இருக்கு மூஞ்சி. ஏன் மூஞ்சி ஒன்றும் குறைச்சல் இல்லை. டேய் சாமர். இப்போ நாங்கள் ரசம் வச்சாச்சு. இங்க. ஆஹா என்ன ஒரு வாசனை. சாப்பிட்றவங்க தாங்க என்ன ஆகும். அது சோத்தை கேட்ட சோத்தையா? சரி. இது எங்கள் முளை அடிச்சு கம்மியான தப்பி வச்சு சாப்பாடு கிடையாது. இந்த ஊறுகாய் இருக்குங்க இங்கே. இங்கே வந்து ஊறுகாய் ஈஸ்டர்ன் கம்பெனியோடது மேங்கோ பிக்கல். ஆமாம் 11 ரூபா. அண்ணன் வந்து இப்போவே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண பண்ணுறது தெரியல. ஏன்னே இப்படி பண்ணுறீங்க? இதுதான் யூடியூப் சேனல் தம்பி. நாங்களாம் யூடியூப். சரி ஓகே, சிக்கன் எடுத்து கழுவிட்டு சமைக்க ஆரம்பிக்கும் போது சொல்லு, நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நாங்கள் வெங்காயத்தை வெட்ட போகிறோம். சிக்கனுக்கான வெங்காயம் வெட்ட போகிறோம். என்னென்ன ஐட்டம் முதல்ல தனியாக எடுத்து வச்சுக்க. வெங்காயம் வேறு, பூண்டு என்னென்ன வேணும்? வெங்காயம் பூண்டுனா ஆல்ரெடி நான் வந்துட்டு இது பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ரசத்துக்கு வந்து பூண்டு தேவைனால அந்த பூண்டை ஏற்கனவே நான் வந்துட்டு உரிச்சு வச்சுட்டேன் எக்ஸ்ட்ரா. சரி. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் நல்லா வெட்டிட்டு இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா மசிச்சு அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் பண்ண போகிறேன். சிக்கன் நல்லா சூப்பர். ஓகே சூப்பர் பண்ணுங்க. அப்படியே எடுத்து போடுவோம். ஓகே क्या बना रहा है? प्याज कटिंग हो रहा है. तो प्याज से कट कर रहा है, मालूम हो रहा है ना? क्या बना रहा है? पनीर 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 उसके साथ आलू? नहीं हाँ पनीर पनीर डाल रहा है. पनीर का सब्जी बना रहा है अभी. ये हमारा नार्थ इंडियन फैंस दोस्त. அவங்களுக்கு நம்ம ஒரு நாளைக்கு இப்போ நம்ம சமைக்கிற எடுத்து போடுவோம், அப்புறம் இன்னொரு நாளைக்கு அவங்க சமைக்கிற எடுத்து போடுறேன். என்னாச்சு? சரி கீழே உள்ள போகுது. பாவி பையில அது மாற்றிக்கும். தம்பி வந்து பிரியாணி கடையிலே வேலை செய்யலாம், அந்த அளவுக்கு வேகமாக வெட்டுவார். கையில் வெட்டிக்கிறாத எப்போதும் வெட்டணும். ஹோட்டல் மாஸ்டர். வெங்காயம் வெட்டிட்டாப்புல. பாலாஜி 2 தக்காளி வேண்டும். தக்காளி கை கொஞ்சம் போட தக்காளி எடுத்துருவோம். பாலாஜி பட்டுமா தட்டுமா தண்ணி ஊற்றுங்க. அப்படியே கேன் விட்டு போட்டுறியா? அது வந்து बाला वीडियो भी आगे होता है कहीं होता है. ट्यूशन का also link कर दो. ये वाला तो जाने दो. हमारे पास वीडियो में. ஏன்னா பாலாஜி என்ன பேசிட்டு என்னடா பாலாஜி இங்கே பாரு என்ன பேசுனேன். என்ன பேசுனேன்? சரி உனக்கு ஹிந்தி தெரியுமா? இந்த நக்கல் நயாண்டி தானே வேணாங்கிறது. ஏன் தெரியாம சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க? டேய் ஹிந்தி பேசுகிற. டே குமிஞ்சிக்கிட்டே போறியாண்ணா வீடியோக்கு சை பண்ணாரா? அது பொம்பளை பிள்ளை அதனால் குனிஞ்சிட்டு தலை குனியாமல் வளர்த்துருக்கு. நான் பூண்டு விட்டுறத என்னென்ன வெட்டணுமா? வெங்காயம் எத்தனை வெங்காயம் தம்பி? எத்தனை வெங்காயம்? வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் தானே போட்டேன். பெரிய வெங்காயமா? ஆமாம் பெரிய வெங்காயம் போட்டேன். அதே நம்மளுக்கு போதும். பெரிய ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, 2 தக்காளி, ஒரு பூண்டு ஃபுல்லாக முழு பூண்டு எடுத்து அப்படியே வெட்டியிருக்காப்புல. போயிட்டு இது எடுத்துருவாடா. இப்போ இது என்னது? ஐயோ வாயில் வர மாட்டேங்குது. வாயில வரணும்னா வாயில வரப்போ சொல்லு. இந்த காமெடி அழிச்சிருக்கேன். இந்த காமெடி வந்து நான் புதைச்சிடுவேன். துணி தொட்டி கண்ணமாக கட்ட சுடிதான் புதைச்சிட்டு வந்துடுவேன். இந்த அளவுக்கு வெறி ஆகுது இந்த காமெடி கேட்டு. இஞ்சி எடுத்துருவாடா. இஞ்சி ஏமாடா? இஞ்சி எடுத்துருவா தம்பி. போட போட பாலாஜி பட்டுனு போய் சட்டுனுவா. மணி ஆயிடுச்சுடா, லேட் ஆயிடுச்சுடா. சாப்பிட்டு படுத்து விட்டதை பார்த்து தூங்குறது தான். அடிக்கிற மாதிரி
இஞ்சி வாங்கினீங்களா? என்னப்பா வீடு அள்ளுது பின்ன கல் உடஞ்சிட போகுது கீழே. ஒரு போக்கில் அப்படிதான் இருக்க மாட்டேன். உடைக்காம வர மாட்டாரு கல்ல. அப்படி ஒன்று தொடங்கட்டுமா? ஐயோ கண்ணு வேறு பாடுறது ஏன் கால் வலிக்குது. பாலாஜி, நீ வந்துட்டு பண்ணா எதுவும் ட்ரை பண்ணலாம். நீ பண்ணுறதுலாம் பண்ணாதான் இருக்கும். சரி, அந்த காமெடிலாம் நீ தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடு, ஓகேவா? சரி, ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா, நீங்க மட்டும் கிரிக்கெட் ரோஹித் சர்மா நினைச்சது இது மட்டும் தான். ரோஹித் சர்மா இல்ல, மிஸ்டர் ரோஹித் சர்மா. மிஸ்டர் नेम शैली बनाता ऑडियंस नहीं मालूम हो ना मिस्टर रोहित शर्मा मिस्टर नहीं होने दे ये मिस्टर रोहित शर्मा है हमारे बच्चा है मिस्टर रोहित शर्मा चटपटी आड़ू போட்டீங்க ஆড়ு போட்டீங்க ஓ ना ஓகே அதுக்கு காலை கட்டியே ஜாயா நிர்குலே சும்மா யதார்த்தமாக வந்தேன். தம்பி என்னமோ மாடிப்பட்டில் உட்காந்து இடிச்சிட்டு இருக்காரு. என்ன தம்பி? ஆ சரிங்களா? தம்பி வந்து இடிச்சிட்டு இருக்காரு மாடிப்பட்டில் உட்காந்து. என்ன அடிக்குது? என்ன தம்பி இடிக்கிறீங்க? இஞ்சி பூண்டு இடிச்சிட்டு இருக்கேன். இஞ்சியும் பூண்டு மட்டும். இஞ்சியும் பூண்டு மட்டும் போட்டு இடிச்சிட்டு இருக்கீங்களா? அது போட்டு நல்லா அந்த மசாலா மாதிரி ஆகிட்டா அப்போதான் அந்த சிக்கனில் இறங்கி போயிட்டு. ஓகே ஓகே. இஞ்சி ஒரு நாளைக்கு இவங்க சமைக்கிற வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்த வீடியோ அவங்க எதாவது ஸ்பெஷலாக சமைக்கும் போது வீடியோ எடுக்கணுமா? ये क्या है? पनीर पनीर डाल के वो बना रहा है. ये आ गया हमारा संजीव भाई है, मोटा भाई हम पनीर बना रहे हैं. वो क्या डाला है उसमें? ऑयल उसका पानी निकाल रहा है. पानी निकाल के அவங்க பன்னீர் சமைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு. நம்ம வந்து பெப்பர் சிக்கன் பண்ணிகிட்ருக்கோம். தம்பி டொமேட்டோ வெட்டுறாரு. அதே தம்பி எடுக்கிறீங்க? அது வந்து ஸ்டோன் சேரும்ண்ணா நமக்கு. ஓ ஸ்டோனு கிட்னியில் கல் வருது. அந்த தக்காளி இதனாலயா? தக்காளி இதனால வருது. ஆமாம், இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், இது வேவாது. சரியா? இது போய் நம்ம வந்து யூரின் பை இருக்குல்ல அதை அடைச்சிக்கும், அதான் ஸ்டோன் சேரும். அதை எடுத்துறாரு. நமக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. பார்த்துங்க நல்லா வெந்துடும் சீக்கிரம். எவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ ஹைஜீனிக்காக சமைக்கிறோம் பாருங்க. ஹைஜீனிக் சொல்ல முடியாது நம்ம கிச்சனை பார்த்தா. என்ன தம்பி, நம்ம கிச்சனை பார்த்தா ஹைஜீனிக் சொல்ல முடியும்? இல்லை. ஸோ நம்ம உடம்புக்கு ஹெல்த்தாக என்ன பண்ண முடியும் அதை பண்ணி சமைக்கிறாரு. கிச்சன் வந்து அடுப்பு அப்படி தான் ஹைஜீனிக்காக இருக்காது, மற்றபடி சமைக்கிறதெல்லாம் ஹைஜீனிக்காக இருக்கும். ஹைஜீனிக் குளிங் தெரியுமா? இந்த வருங்க அந்த காமெடி பண்ணது வருதான். தம்பி மூஞ்சியை கட்டிடுறடே, தம்பி மூஞ்சியை கட்டிடுற. இந்த காமெடி பண்ணது இந்த தம்பி தான். ஹைஜீனிக் ஸ்மெல்லிங் என்னன்னு கேட்டது. என்னாலே பார்க்க முடியல, ஆடியன்ஸ் பயங்கரமாக. தம்பி சிக்கன் எடுத்துட்டியா கையில்? ஆமாண்ணா, நம்ம பிள்ளைய எடுத்தாச்சு. குழந்தைய வந்துட்டு இப்போ வந்துட்டு படுக்க காட்டுங்க அந்த கோழியை நல்லா காட்டுங்க. பாருங்க ஏறம்மன் படுக்க டான்ஸ் ஆடும். முழு சிக்கன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வச்சுருக்காங்க கவரில். உட்காருங்க உட்காருங்க. யார் பக்கம் வந்தீங்க? சரி வெட்டிடு. அந்த தோலை உருவி எடுத்துருவியா? தோலை உருவி எடுத்துருவியா? ஆமாண்ணா. छिलका निकालना जा रहा, पूरा छिलका அப்படித்தான் கண்டுக்க கூடாது. சிக்கன் வெட்டுறது எப்படின்னு நம்ம தம்பியை பார்த்துக்கிறதுக்கு நல்லா வெட்டுவாப்புல. முதல்ல வந்துட்டு கோழியில் வந்துட்டு அந்த தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டாரு. தோல் அந்த இது எக்ஸ்ட்ரா உள்ள இதெல்லாம் எடுத்துகிட்டு வெட்டாது பாருங்க. கறி வெட்டுறக்காண்டியே ஒரு கத்தி வாங்கியிருக்கோம். கழுவிக்க லைட்டாக கழுவு.
डालेगा चिकन में ना हाँ कौन है डालेगा चना है ना ये क्या है क्या उसको बोलते हैं हाँ क्रीम पीस है हम लोग छीमी बोलते हैं छीमी पट्टानी पट्टानी पच्चा पट्टानी क्रीम पीस वही है ना क्रीम पीस है ना मटर छीमी मटर हरा मटर சின்ன பொடிச்சு பொடிசா போட்டு தம்பி जोर ज़्यादा नहीं लगाने का झटका देगा पक्का नहीं तो साबुत मंगा 12 पीस मंगा इसके नीचे से साबुत डाल देना उसके बाद कूद कूद के काट जैसे काटता ना ऐसे काट 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 मारे சிக்கன் காட்டு தம்பி क्या गिराया எல்லாம் பீஸ் பீஸாக வெட்டாப்ல பெப்பர் சிக்கன் பண்ணுறது லெக் பீஸ் எடுத்து காட்டுங்க லெக் பீஸ் आप रियाल है சரி சமைக்கும் போது அப்படியே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி சமைக்கிறாங்க இது நம்ம பாரதி அண்ணன் ஆமாம் लिटिल सुपरस्टार நல்லா खाना बना அடுப்பு பற்ற வச்சாச்சா ஓகே हवा चल रहा भाई चूड़िया ब्राउन कलर வந்ததுக்கப்புறம் தான் அப்படியே ரெடி பண்ணுங்க இல்லையா கலர் சேஞ்ச் ஒன்றே தான் அதுக்கு நான் செப் தாமுன்னு நினச்சிக்காதீங்க செப்பு சின்ன தாமு சின்ன தாமா ஓ செப்பு தாமாவா உங்களுக்காக இங்கிலீஷ் சொல்லுவார்ல அது மாதிரி இது உங்களுக்காக அவர் இதை பார்த்து அவர் பார்த்தாருன்னா அவ்வளோதான் அவருக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் யாருக்கு செப்தாமுக்கு செப்தாமுக்கு அவர் என்ன வச்சுக்கோங்க போய் உப்பு கோமாளிக்கு போயிட்டாரு எண்ணெய் விட்டு கட்டி விட்டு போயிட்டாரு நானும் வரதுண்ணே வண்டியில் இடம் இல்லை நானும் இவ்வளோ பெருசாக இருக்கேன் வண்டியில் இடம் இப்போ வந்து இஞ்சி இருக்குல்ல அது ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கையில் உரியும்
மீன் கிடையாது. தக்காளி சீக்கிரம் பெப்பர் போடலையா? தான் போடுங்க. अच्छा जूस भी बनाया हो जूस बनाया स्क्रीन पे चल रहा था मासूम सा चेहरा कोई बच्चे என்ன பண்ணுறீங்க? சிக்கன் சிக்கன் வந்து போட போகிறேன். ஏன்னா நல்லா வெந்து வதங்கிருச்சா? நல்லா அது போட்டு என்னாச்சு? வந்துருச்சு. என்னது காட்டு? ஓகே பெப்பர். दारू की बोतल से करता है लच खर्चे और पर्चे की फिक्र कोई ना मेरा ताऊ काटेदार मेरा कच्चा सरपंच बाल चोंदरा में गिरा मेरे साथ गले छोड़े हम घूमते मजे में मेरे एंटी या रोले लाइफ का ना दुखा मेरा चलता है जिसका मेरा नाम ही छोटा काटे बड़े நல்லா இருக்கா? छोटी होवे लगी जॉब ते कमाई मोटी होवे ओ कमावे मैं नो खलावे चार पास वास रूम में तो बजे बजे
லைட்டாக குறைஞ்சா தண்ணி ஊற்றிக்கணுமா? ஆமாண்ணே, ஏன்னா அடி பிடிக்காது. வந்துருச்சு. ரொம்ப டைம் எடுத்துங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா? ஆமாண்ணே, ஏன் சால்ட்டு வெளியே வந்துச்சுண்ணே. சிக்கனில் போடல சால்ட்டை. எடுப்பா சரிப்பா ரசம் தரேன். ஓகே, சாப்பாடு ரசம் சாப்பிடுங்க. தம்பி பாருங்க சாப்பாடு எப்படி இருக்கு? ஆ தம்பி பாருப்பா சாப்பாடு எப்படி பாருக்கு? ஓய் சாப்பாடு எப்படி இருக்கு? ஃபோனுக்குள்ளே ஓடிடாத, ஃபோனுக்குள்ளே ஓடிடாத.